ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரில. கரூரில் நடந்த விஷயத்தை பற்றி பேசணுன்னு எனக்கு தோணுச்சு. உண்மையில் அந்த நியூஸை பார்த்ததுலேருந்து எனக்கு நைட்டு சாப்பிடக்கூட தோணலை. என்ன மாதிரியான மனநிலையில் மக்கள் இருக்காங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. ஒரு ரசிகரை பார்க்குறதுக்கு இவ்வளோ கூட்டம், அது சின்ன குழந்தைகளெல்லாம் தூக்கிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியலை. ஒரு கட்சி மீட்டிங்கு அப்படின்னா நம்ம ஒரு பெரிய ஆளு, நம்ம ஓட்டு போட போகிறோம். அதுக்காக உங்களுக்கு அந்த தலைவரை பிடிச்சிருந்துச்சுன்னா அங்கே போய் நிற்கிறது, அவரோட பேச்சை கேட்குறதுன்றது. குழந்தைகளுக்கு பிடிக்கும் தான் விஜயை. அதுக்காக அந்த கூட்டத்தில் கூட்டிகிட்டு போனால் நம்மளால் கரெக்டாக வந்து சேர முடியும் அப்படின்ற எந்த நம்பிக்கையில் நீங்கள் குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போகிறீங்கன்றதே எனக்கு புரியலை. எவ்வளோ விஷயங்கள் இப்போ தான் நம்ம ஆர்சிபி அது இதுன்னு எவ்வளோ விஷயத்தில் நம்ம கூட்ட நெரிசலை பார்த்துருக்கோம். அப்படியெல்லாம் தெரிஞ்சும் நீங்கள் இதை ஏன் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியலை. நான் அந்த பெற்றோர்கள் மேலே தான் நான் தப்பு சொல்லுவேன். 1000 பேர் கூட்டம் கொண்டாலும் நம்மளுக்கு சுய அறிவுன்னு ஒன்று இருக்குது. நம்ம எந்த இடத்துல எதை தெரிஞ்சு பண்ணணுன்றதுக்காக தான் கடவுள் நம்மளுக்கு 6வது அறிவு ஒன்று கொடுத்துருக்காரு. எந்த கூட்டமான நெரிசலான இடத்துக்கு குழந்தைகளை கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்றது ஒரு அடிப்படையான அறிவு. ஆனால் அந்த அறிவு கூட இல்லாமல் ஒரு சினிமா நடிகரை பார்க்குறதுக்காண்டி கை குழந்தைய கூட தூக்கிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்படி என்ன உங்களுக்கான அந்த இது? சரி, ஆனால் இதில் இவ்வளோ அரசியல். விஜய்க்கு வந்து அரசியல் தெரியுமா என்னன்னு, விஜய் எனக்கு அரசியல் தெரியலன்னு நான் நினைக்கிறேன். இங்கே அரசியல்ன்றது ரொம்ப மிகப்பெரிய, நான் படத்தில் தான் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன். ஆனால் நிஜத்தில் நேரில் பார்க்கும்போது பயமாக இருக்குது. அதை விட இது பயங்கரமாக இருக்குது. யார் உண்மையிலே குண்டா அவங்களே வைப்பாங்களா எடுப்பாங்களா அப்படின்றதெல்லாம் படத்தில் பார்த்து தான் நம்ம தெரியும் இப்படிலாம் அரசியல்வாதிகள் இருக்காங்கன்னு. ஆனால் நேரில் அதை விட பயங்கரமாக இருக்குது. இந்த உங்களால் 30 உயிர் போயிடுச்சு அப்படின்றதுக்கு அவங்க காரணம் உங்களை தான் சொல்லுவாங்க. ஏன்னா உங்களால் தானே அந்த கூட்டம் அங்கே வந்துச்சு. அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ நீங்கள் அரசியலுக்கு வந்து நீங்கள் இந்த நாட்டை ஆண்டா மட்டும் இங்கே என்ன மாறி இருப்பல, அவன் உழைச்சாதான் அவனுக்கு சாப்பாடு. அது ஏன் யாருக்குமே அது புரிய மாட்டேங்குது. இன்றைக்கி நீங்கள் வேலைக்கு 500 வேலைக்கு போகலைன்னா, 600 வேலைக்கு போகலைன்னா உங்கள் வீட்டில் சாப்பாடு வரும். இப்போ இழந்த உயிருக்கு யார் பதில் சொல்கிறது? ஏன் மக்கள் இப்படி இருக்கீங்க? ஒரு சினிமாவை பாருங்கள். யார் இங்கே கடவுள்லாம் ஒன்றும் இல்லை. கடவுளை பார்க்குறதுக்குமே அப்படி தான் போகிறீங்க. நம்மளுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும், தான் நம்ம ஒரு விஷயத்தை தேடுறோம். அதனால நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னா அந்த விஷயத்தை எதுக்கு இவ்வளோ அளவுக்கு அதிகமாக பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியலை. எந்த ஒரு விஷயத்துலையுமே நிதானமாகவே மக்கள் இருக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம குடும்பம், நம்ம குழந்தைங்க, இப்போ என் குழந்தைங்க உயிர் போயிருக்கு, அதுக்கு யார் பொறுப்பு? குழந்தை இல்லாதவங்ககிட்ட கேட்டு பாருங்கள். அந்த குழந்தையோட 1.5 வயசு, 5 வயசு, 7 வயசு எவ்வளோ வருஷம் வளர்த்துருப்பீங்க? எப்படி வளர்த்துருப்பீங்க?